குமுத பர்வதத்தில் பிருந்தாவுக்கு நேர்ந்த விபத்து அவளது வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றிவிட்டது. கனவிலும் கருத முடியாத அற்புதங்கள் பலவும் காட்டாற்று வெள்ளத்தில் அவள் குதித்த அந்த சம்பவத்தின் பின்பாக அவளது வாழ்வில் நடந்தேறியது. அவளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தேறிய மாற்றங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் அந்த மாற்றத்தை உண்டாக்கியவர்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிருந்தாவுக்கு மாற்றத்தை கொடுத்தவர்கள் சுந்தரமலை குகையில் வாழ்ந்த சித்தர்கள்தான். சித்தர்கள் என்றால் சித்தத்தை வென்றவர்கள் என்று பொருள். இயமம், நியமம் உள்ளிட்ட அஷ்ட யோகங்களையும் பெற்று அனிமா, மகிமா, லஹிமா உள்ளிட்ட அஷ்டமா சித்திகளையும் பெற்றவர்களே சித்தர் பெருமக்கள். மருத்துவத்திலும் அறிவியலிலும் ஆன்மீகத்திலும் இவர்களுக்கு நிகர் வேறு எவரும் இல்லை. சித்தர்களில் பலரும் இரவா நிலை பெற்று பல்லாயிரம் ஆண்டுகளாக இன்னமும் வாழ்ந்து வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. இமயமலையில் கொட்டும் பனியில் வெற்று உடலோடு இந்த சித்தர்கள் இன்னும் தியானம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களின் தரிசனம் அத்தனை எளிதில் கிட்டிவிடாது என்றும் பரவலான ஒரு கருத்து உண்டு. நவீன மருத்துவத்தால் கூட கண்டறியப்படாத மருந்துகள் பல நோய்களுக்கு சித்த வைத்தியத்தில் உண்டு. ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு ஆன்மாவை அனுப்பும் கூடுவிட்டு கூடு பாய்தல், உருவத்தை மாற்றிக் கொள்ளுதல், உலோகங்களை தங்கமாக மாற்றும் ரசவாதம் என்ற கலை போன்ற நம் கற்பனைக்கு கூட எட்டாத எண்ணற்ற பல வித்தைகளில் சித்தர்கள் கை தேர்ந்தவர்களாக விளங்கினர் என்று சித்தர்களின் வரலாறு கூறுகிறது. பல அதிசயங்களை நிகழ்த்தியவர்கள் இவர்கள். சராசரி மனிதர்களைப் போல இல்லாமல் யோகத்தாலும் இறை அருளாலும் பேரறிவு பெற்று இயற்கைக்கு மீறிய சக்திகளை கொண்டு விளங்கியவர்கள் இவர்கள். கைரேகை சாஸ்திரம், வான சாஸ்திரம், தாவரவியல், ஜோதிடம், கணிதம் என அனைத்திலும் இந்த சித்தர்கள் ஒப்பற்ற ஞானம் பெற்று விளங்கினர். பிணியுடன் வருபவர்களுக்கு வெறும் நாடி பிடித்து பார்த்தே அவர்கள் நோய்க்கு மருந்தான மூலிகைகளை பொடியாக்கியும் தைலமாக்கியும் நோயாளிகளுக்கு கொடுத்து வைத்தியம் செய்து வந்தார்கள். பொதுவாக காட்டிலும் மலையிலும் குகைகளிலுமே வசித்து இயற்கையோடு ஏய்ந்து வாழ்ந்தார்கள். அதிசயங்கள் பலவற்றையும் அனாயசமாக நிகழ்த்தக்கூடிய அப்படியான சித்தர்களின் குரு பரம்பரையில் வந்தவர்கள்தான் அன்றைக்கு சுந்தரமலை பள்ளத்தாக்கில் பிருந்தாவுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்தார்கள். தலைமை குருவின் கட்டளைக்கு இணங்கி அமுதன் மூர்ச்சையில் இருந்த பிருந்தாவின் அருகே அமர்ந்து இடைவிடாது ஆதித்ய நாமத்தை ஜெபித்து வந்தான். தேவி, விரைந்து எழுந்திரியுங்கள், கண் திறந்து பாருங்கள் தேவி. யாரை தரிசிக்க வேண்டும் என்று நீங்கள் சுந்தரமலைக்கு வந்து தவம் புரிந்தீர்களோ அந்த சித்தர்களின் குகையில்தான் தற்போது இருக்கிறீர்கள். பிரபுவின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்று தலைமை குரு கூறினார். சித்தர்களின் ஞானம் பற்றி நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? அவர்கள் வாக்கு பொய்த்ததில்லை. பிரபுவை விரோதிகள் சூழவிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அரசரை பாதுகாப்பது நமது பணி. வசுமித்ராவின் ராஜ குடும்பத்திற்கு நாம் நிறைய கடன் பட்டிருக்கிறோம். நமது விசுவாசத்தை காட்ட வேண்டிய தருணம் கூடி வந்துவிட்டது. இந்நேரத்தில் தாங்கள் இவ்வாறு எழமாட்டேன் என்று அடம் பிடிப்பது தகுமா? அரசரிடம் நாம் ஒரு பெரிய ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறோம். அவர் சம்பந்தப்பட்ட அந்த ரகசியத்தை அவர் அவசியம் அறிந்து கொண்டே தீர வேண்டும். அதை வெளிப்படுத்தாமல் இப்படி அவசரப்பட்டு வெள்ளத்தில் குதித்து விட்டீர்களே தேவி. நானும் பிரபு இட்ட பணியை செய்வதற்காக அரசர் கேட்டும் அந்த தகவலை அவரிடம் தெரிவிக்காமலேயே உங்களை பின்தொடர்ந்து வந்துவிட்டேன். பிரபுவை பாதுகாப்பதற்கும் அந்த அற்புத ரகசியத்தை அவரிடம் வெளிப்படுத்தும் போது அவர் அடையும் மகிழ்ச்சியை நாம் அருகிலிருந்து தரிசிக்கவும் அவசியம் தாங்கள் நலம் பெற வேண்டும் தேவி, எழுந்திரியுங்கள் என்று தொடர்ந்து கூறி வந்தான். அமுதனின் வார்த்தைகள் பிருந்தாவுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தியதை அங்கிருந்த சீடர்கள் உணர்ந்தனர். அமுதனோ காயம்பட்ட உடலுடன் சோர்வையும் பொருட்படுத்தாது பிருந்தாவை எப்படியும் மூர்ச்சையிலிருந்து மீட்டுவிட வேண்டும் என்று அயராது போராடி வந்தான். மயக்கத்தில் இருந்தவளை மீட்க இடையராது ஊக்கமளித்து களைப்பால் அவன் மயங்கினான். சீடர்களினால் சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் எழுந்து மீண்டும் தனது பணியை தொடர்ந்தான். இப்படியே 2 நாட்கள் அமுதன் பேசுவதும் பிருந்தாவின் உடலில் சீரான முன்னேற்றம் தெரிவதுமாக இருந்தது. பிருந்தாவுக்கு மருந்து வேலை செய்ய துவங்கியது. அரசனுக்கு ஆபத்து என்ற வார்த்தை அவளுக்குள் கிளர்ச்சியை உண்டு பண்ணி இருந்தது. அவன் உயிரை காக்க போராடுவதை தவிர தனக்கு இவ்வுலகில் வேறு எந்த பணியும் இல்லை என்று பிருந்தாவின் மனமும் அறிவும் அவளுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி வந்தன. அவளது சுவாசம் சீராகியது. இதய துடிப்பு இயல்பு நிலைக்கு வந்தது. முதலாக காயங்களில் வலியை உணர்ந்தாள். உணர்ந்தவள் மெல்ல முனகினாள்.
அரசனின் சேவைக்காக தான் நலம் பெற்று எழ வேண்டும் என்று அவளது ஆழ்மனம் அவளை நச்சரித்துக் கொண்டிருந்தது. இருப்பினும் அவள் கண்கள் மட்டும் இன்னும் திறக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அமுதன் பிருந்தாவை உடனடியாக கண் திறக்க வைக்க அதிரடி நடவடிக்கையை கையாண்டான். அரசிக்கு அருகில் சென்று அமர்ந்து அவளது கன்னங்களை இறுக பற்றி உலுக்கி அவளுக்கு நன்கு கேட்கும் விதமாக, பிருந்தா, நீ மூர்ச்சையில் இருந்து எழக்கூடாது. நீ நிரந்தர நித்திரையில் ஆழ வேண்டும். ஏனெனில் அந்த ஆதித்யனை நான் வதைக்கப் போகிறேன். அவன் தந்தை கூறியது நினைவிருக்கிறதா உனக்கு? அந்த சோமவர்மனால் தான் நம் வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளும் ஏற்பட்டது. அப்பன் செய்த தவறுக்கு அவன் மகனை பழி தீர்க்கப் போகிறேன். ஆதித்யன் உயிருடன் இருந்தால் எனக்கு ஆபத்து. அவனுக்கு சொந்தமான ஒன்று என் வசம் இருக்கிறது. அது என்னவென்பதை நீ நன்கு அறிவாய். விரைவில் ஆதித்யன் அதை மோப்பம் பிடித்து என்னிடம் இருந்து அவன் பொருளை அபகரித்து சென்று விடுவான். வசுமித்ரா அரியணையை கைப்பற்ற அந்த பொருள்தான் எனக்கு கிடைத்த துருப்புச் சீட்டு. ஆதித்யனது அபிமானிகள் அனைவரையும் கொல்லப் போகிறேன். முதற்கட்டமாக இப்போதே கிளம்பி சென்று அந்த வருணனை வதைக்கப் போகிறேன். ஆதித்யனின் ஆயுதம் அவன். ஆயுதத்தை பறித்தால் பிறகு உன் மன்னன் நிராயுதபாணியாவான். வருணன் இல்லாத ஆதித்யன் அரை மனிதன்தான். வருணன் இல்லாமல் ஆதித்யன் முழுமை பெறமாட்டான். வருணனின் மரணம் கொடூரமாக இருக்கும். தன் நண்பன் அனுபவிக்கும் வேதனையைக் கண்டே ஆதித்யன் உடைந்து போய்விடுவான். பிறகு அவனை உலகை விட்டு அப்புறப்படுத்துவது எனக்கு பெரிய விஷயம் அல்ல. வருணனுக்கும் முன்பாக நான் ஆதித்யனின் இன்னொரு விசுவாசியை கொல்ல வேண்டும். அந்த விசுவாசி நீதான். நீ எழுந்துவிடக்கூடாது. நீ எழுந்துவிட்டால் ஆதித்யனை காப்பாற்றி விடுவாய். உன்னை கொல்கிறேன் பார் என்று பொய்யாக மிரட்டியபடி பிருந்தாவின் கழுத்தை நெரிப்பது போல பாசாங்கு செய்தான். இப்போது பிருந்தாவின் கரங்களில் நன்கு அசைவுகள் தெரிந்தன. அவளது இடது கை தரையில் முன்னும் பின்னும் அசைந்து எதையோ தேடியது. நீர் ஊற்றி வைத்திருந்த சிறிய மண்குடுவை ஒன்று பிருந்தாவின் கரத்தில் தட்டுப்பட அந்த குடுவையை எடுத்து தன் கழுத்தை நெரிக்க முயன்ற அமுதனின் தலையில் வீசினாள். ஏற்கனவே காயம் பட்டு கட்டுப்போடப்பட்டிருந்த அவனது தலையில் குடுவையால் அடித்ததில் காயம் ஆழமாகி ரத்தம் வடிய துவங்கியது. பிருந்தாவின் கழுத்தை விடுவித்து தன் காயத்தில் கை வைத்து அழுத்தினான். அந்த அறையில் நின்றிருந்த சீடர்கள் அமுதனின் உதவிக்கு ஓடிச் செல்ல முயல தலைமை குரு அவர்களை நிற்குமாறு ஜாடை செய்தார். பிருந்தா கண் திறந்தாள். பல நாட்களாக கண்களை மூடியே வைத்திருந்தவளுக்கு தன்னை சுற்றி கண்ட அனைத்துமே மங்களாகத்தான் தெரிந்தது. அந்த அறையில் இருந்த சித்தர்களை அவள் கவனிக்கவில்லை. படுத்த நிலையில் இருந்து எழுந்தாள். ஆதித்யன் மீது இருந்த அன்பும் பக்தியும் அவளது தேகத்திற்கு வலிமை கொடுத்து அவளை எழச் செய்திருந்தது. பிருந்தா அங்கிருந்த எவரையுமே கவனிக்கவில்லை. அவளது மொத்த கவனமும் அமுதன் மீதுதான் இருந்தது. அவனும் காயம் பட்டு தோள் கிழிந்து முகம் வீங்கி ஆளே மாறிப்போய்தான் இருந்தான். இருப்பினும் வழியில் அலறும் அவனது குரலை கொண்டு அவன்தான் தன் மெய்க்காவல் தளபதி அமுதன் என்று உணர்ந்து கொண்டவள் அவனை நோக்கி, துரோகி, பாதகனே, எம் அரசரையா வீழ்த்த எண்ணுகிறாய்? அது கனவிலும் நடக்காதடா. நீ நல்லவன் என்று கருதினேன். ஆனால் விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும். அந்த வஞ்சகனின் புதல்வன் தானே நீ? அப்பனைப் போலவே பிள்ளை. இத்தனை நாளும் நீ உத்தமன் என்று ஏமாந்து போயிருந்தேன் நான். நல்ல வேளையாக உன் உண்மை குணம் இன்று எனக்கு தெரிந்துவிட்டது. என் பிரபுவுக்கு ஆபத்து விளைவிக்க எண்ணுபவர்களை வேருடன் அழித்து ஒழிப்பேனடா நான். அவர் பாதையில் முளைத்த கள்ளிச்செடி நீ. உன்னை களைந்தெறியாமல் விடமாட்டேன் என்று அலறியவாறே குருதி வடிந்தோடிய அமுதனின் தலையில் மேலும் தாக்கினாள் பிருந்தா. இப்போது தன் கட்டளை கிணங்கி நின்றிருந்த சீடர்களை செல்லுமாறு குரு அனுமதி கொடுக்க அவர்கள் விரைந்து அரசியிடம் சென்று அமுதனை அவள் தாக்காதவாறு தடுத்தனர். எத்தனை தடுத்தும் பிருந்தாவின் ஆவேசம் தணிந்த பாடில்லை. அமுதனை கொல்லாமல் விடக்கூடாது என்ற வெறி அவளது செயலில் தென்பட்டது. பல நாட்களாக உணவின்றி படுக்கையில் கிடந்தவளுக்கு எங்கிருந்துதான் அத்தனை சக்தி கிடைத்தது என்று தெரியவில்லை. பிருந்தாவின் சினத்தை தணித்து அவளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர சீடர்கள் அரும்பாடு பட்டனர். சீற்றம் அப்பெண்ணை சுற்றத்தை மறக்கச் செய்திருந்தது. சீடர்களுள் ஒருவர் அமுதனை அறையின் ஓரத்திற்கு அழைத்துச் சென்று காயம்பட்ட அவனுக்கு சிகிச்சைகள் கொடுக்க, உள்ளிருந்து மற்றொரு சீடர் கையில் பால் குவளையுடன் பிருந்தாவை நெருங்கினார். சற்று இதமான சூட்டில் பாலை அவளுக்கு புகட்ட பிருந்தாவும் மறுக்காமல் பால் முழுவதையும் பருகினாள். பின்பு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவள் அறையில் அப்போதுதான் முதன்முறையாக கண்களை ஓட்டினாள். தனக்கு பால் கொணர்ந்து கொடுத்தவர் யார் என்பதையும் தான் எங்கு உள்ளோம் என்பதையும் பிறகே கூர்ந்து கவனிக்க துவங்கினாள். அமர்ந்த இடத்திலிருந்தே புகையை ஆராய்ந்தாள். அங்கு தியானத்திலும் குருவுக்கு சேவை புரிந்தும்
அமுதனுக்கு வைத்தியம் செய்தபடியும் இருந்த சித்தர்களை கவனித்தாள். அனைவரது வதனங்களிலும் ஒரு அற்புத கலை தென்பட்டது. ஆன்மீகத்தில் ஊறி திளைத்தவர்களுக்கு இயற்கையாகவே உண்டாகக்கூடிய கலை அது என்று உணர்ந்தவள் குகையின் ஒரு ஓரத்தில் வதனத்தில் தெய்வீக புன்னகை தவழ தன்னையே நோக்கிக் கொண்டிருந்த பெரியவரை கண்டாள். கண்டவளுக்கு உள்ளம் பரவசமடைந்தது. கைகள் இரண்டையும் கூப்பி குருவை நமஸ்கரித்தாள். குரு தனது உள்ளங்கையை உயர்த்தி அந்த புன்னகை மாறாமல் அவளுக்கு ஆசி அருளினார். பின்பு பிருந்தாவுக்கு அருகில் நின்றிருந்த சீடர் ஒருவருக்கு குரு ஏதோ சைகை செய்ய அவர் அதை புரிந்து கொண்டு அரசியை தூக்கிவிட்டு குகைக்கு வெளியே அவளை அழைத்துச் சென்றார். பல நாட்களாக குகைக்குள்ளேயே முடங்கி கிடந்ததனால் வெளிக்காற்றும் சூரிய ஒளியும் தேகத்தில் பட வேண்டும் என்பதற்காகத்தான் குரு அவளை வெளியே அழைத்துச் செல்ல சொல்லியிருந்தார். சென்றவள் தூரத்தில் இருந்த ஒரு பாறை மீது அமர வைக்கப்பட்டாள். அங்கிருந்தபடியே குன்றின் மீது தெரிந்த சுந்தரமுருகன் கோவிலை தரிசித்தாள். உடல் தாங்க முடியாத அளவிற்கு வலி எடுத்தது. கையில் இருந்த காயங்களை ஆராய்ந்தாள். பச்சிலைகளால் பத்து போடப்பட்டிருந்த தன் முகத்தை தடவி பார்த்தாள். அவளது செயலை அவளுடன் இருந்த சீடர் தடுத்து நிறுத்தினார். ஆராய்ச்சிகளை கைவிட்டு பின் அமைதியில் ஆழ்ந்தாள். அவள் சிந்தையில் 1000 வினாக்கள் எழுந்தன. குழப்பத்தால் அவளுக்கு தலை வலித்தது. பிருந்தாவின் குழப்பம் சீடருக்கு நன்கு விளங்கியது. அவர், குழப்பம் வேண்டாம் மகளே, அமுதனை பற்றித்தானே ஐயம் உனக்கு? அமுதன் மிகவும் நல்லவன். அவன் உன்னிடம் கூறிய வார்த்தைகள் எல்லாம் உன்னை மூர்ச்சையிலிருந்து தெளிய வைப்பதற்காக உரைத்த வார்த்தைகள்தான். அவன் ஆதித்யனின் விரோதி அல்ல. உனக்கு உத்வேகம் அளிப்பதற்காக நீ மயக்கத்தில் இருந்த போது ஆதித்யனுக்கு நீ ஆற்ற வேண்டிய கடமைகளை உனக்கு நினைவு கூர்ந்தவனும் அவனே. நீ கண்விழிக்க போராடிய போது உனக்கு அதிரடி வைத்தியம் செய்து தன்னை மூர்க்கனாக காட்டிக்கொண்டு உனக்கு மயக்கம் தெளிய வைத்தவனும் அவனே. அவனை நீ பரிபூரணமாக நம்பலாம் அம்மா. அமுதன் இல்லையேல் இன்று நீ இல்லை. தன் உயிரை பணயம் வைத்து இன்று உன் உயிரை காத்து கொடுத்திருக்கிறான். ஆதித்யன் நலனுக்காக நீ போராடும் போது உனக்கு பக்கபலமாக இருப்பானவன் என்று கூறி பிருந்தாவின் குழப்பத்தை நீக்கினார். சிறிது நேரம் கழித்து சிகிச்சை முடிந்து அமுதனும் குகையை விட்டு வெளியே வர அவனை கண்டவுடனேயே பிருந்தா தட்டு தடுமாறி எழுந்து அமுதனிடம் ஓடிச் சென்று, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தளபதி. நான் தங்களை இழிவுபடுத்தி விட்டேன். அவதூறு வார்த்தைகளை சொல்லி தங்கள் மனதை புண்படுத்தி விட்டேன். எனக்காக உயிரையே கொடுக்க துணிந்த உங்களை வார்த்தைகளால் காயப்படுத்தி விட்டேன். நீங்கள் உத்தமர்தான். நான் தான் பாவி, நன்றி கெட்டவள், அவசர புத்திக்காரி. என் அவசரத்தனத்தால் தான் இத்தனை அனர்த்தங்களும் நேர்ந்துள்ளன. பாசமும் பக்தியும் என் கண்களையே மறைக்கும் அளவிற்கு பலவீனமாக இருந்துள்ளேன். என் அவசர புத்தியால் குடிமக்களை மறந்துவிட்டேன். எனது விசுவாசிகளான உங்களையெல்லாம் மறந்துவிட்டேன். எனது தெய்வமான ஆதித்யவர்மருக்கு வாழ்நாள் முழுவதும் சேவை புரிய வேண்டும் என்ற கடமையை மறந்துவிட்டேன். நினைத்தது கிடைக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் புத்தியை இழந்து பைத்தியக்காரத்தனம் செய்துவிட்டேன். அரசி என்ற எனது கடமையில் இருந்து தவறிவிட்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களது விசுவாசத்தை பற்றி முழுவதுமாக அறிந்திருந்தும் உங்கள் வாய் பேசிய பொய் வார்த்தைகளை நம்பி அரசரின் மீது விசுவாசம் கொண்டிருக்கும் உங்களது நெஞ்சுறுதியை நினைத்து பார்க்க தவறிவிட்டேன் என்றெல்லாம் தான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு வேண்டுவது போல அமுதன் முன்பு கை கூப்பி அழுது புலம்பினாள். அமுதனோ கூப்பிய அவளது கரங்களை பிடித்துக் கொண்டு, தவறு செய்வது மனித இயல்புதான் தேவி. தாங்களும் மனித பிறவிதானே. நடந்தவைகளை பற்றி இனி பேச வேண்டாம். நடக்க வேண்டியதை பற்றி மட்டுமே இனி முடிவு செய்வோம். நடக்க வேண்டியது நம் பிரபுவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் மட்டுமே. நடக்க கூடாதவை அவரது நிம்மதியை கெடுக்கும் விஷயங்கள். நமது கடமை பிரபுவின் நிம்மதி கெடாமல் பார்த்துக் கொள்வது. அவருக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய செயல்களை மட்டுமே செய்து வருவது. பிரபுவின் ஆசைகள் பற்றிதான் நாம் அறிந்து வைத்துள்ளோமே. அவரது ஆசைகள் ஒவ்வொன்றையும் தேடி தேடி நிறைவேற்றுவோம். அவரது பால்ய நண்பன் வீரபிரதாபனை சந்திக்க வேண்டும் என்று அவர் ஆசை கொண்டுள்ளார். காணும் கன்னிகைகள் எல்லாம் அவர் மீது மோகம் கொள்ள அவரையும் ஒரு பெண் வெறுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தன்னை அண்ணனாக எண்ணும் ஒரு பெண்ணை சந்திக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறார். இந்த ஆசைகளுடன் சேர்த்து இன்னும் அவர் என்னென்ன ஆசைகள் கொண்டுள்ளார் என தேடி கண்டுபிடித்து அனைத்தையும் நிறைவேற்றி விடுவோம். கூடவே பிரபுவின் எதிரிகளையும் கண்டறிந்து அவர்களை பந்தாடி விடுவோம். இது மட்டுமே இனி நமது லட்சியமாகவும் கொள்கையாகவும் இருக்க வேண்டும் தேவி என்று பிருந்தாவிற்கு வலியுறுத்தினான் அமுதன். அமுதன் நினைவுபடுத்திய ஆதித்யனின் ஆசைகளை பின்னாளில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வைத்தார்கள் அவ்விருவரும். கோகிலாவாக வேடம் போட்டு அந்தப்புறத்திற்குள் வந்த பிருந்தா, சௌபா அரசனை வெறுக்க அரசன் தன் ஆசைப்படி மனைவியின் அன்புக்காக ஏங்கி அவளிடம் மன்றாடும்படி செய்தாள்.
மாறனாக மாறிய அமுதன் தானே ஓலையொன்றை எழுதி தன் தங்கை நாடான மித்ரவிந்தாவில் தான் அமர்த்து இருந்த தனது ஆட்கள் மூலம் அந்த ஓலையில் அகல்யாவின் ராஜமுத்திரையை பதிய வைத்து அதை ஆதித்யனுக்கு அனுப்பி தங்கையை காண வரவைத்தான். அந்த காரியத்தை இருவேறு நோக்கங்களுக்காக செய்திருந்தான். ஆனால் அகல்யாவிற்கு ஆதித்யன் மீதிருந்த கோபத்தால் அமுதனின் இரு நோக்கங்களும் நிறைவேறாமல் போனது. அடுத்ததாக களரிவித்தை பள்ளியிலும் அங்கு முன்பு பயின்ற மூத்த மாணவர்களை தேடி கண்டுபிடித்தும் அவர்களிடம் இருந்து பெற்ற குறிப்புகளை கொண்டு பிரதாபனை தேடி கண்டுபிடித்து அவனது இருப்பிடத்தை பற்றிய தகவலை அரசனுக்கு அனுப்பி வைத்தான். அன்றைக்கு சுந்தரமலையின் குகைக்கு வெளியே அமுதனும் பிருந்தாவும் நின்று உரையாடி கொண்டிருந்த வேளையில் தூரத்தில் இருந்தே அரசியை கண்டுவிட்ட சுந்தரமலை முதுமக்கள் அவள் எழுந்து நடமாட ஆரம்பித்ததை கண்டு அகமகிழ்ந்து நடையை ஓட்டமாக்கி அரசியிடம் விரைந்தனர். பிருந்தாவுக்கு திருஷ்டி கழித்து அவளை ஆசிர்வதித்த அம்மக்கள் அவளிடம், கண்ணம்மா, 3 நாட்களாக யார் யாரோ உங்களை தேடி எங்கள் இல்லங்களுக்கு வந்து செல்கிறார்கள் அம்மா. உங்கள் இருவரையும் பற்றி ஏதேனும் தகவல் தெரியுமா என்று எங்களிடம் விசாரிக்கிறார்கள். அரசி மாண்டு விட்டார் என்று நாடெங்கிலும் தகவல் பரவியுள்ளது. உன்னை பற்றிய செய்தியை உறுதிப்படுத்தி கொண்டு எதிரி நாட்டவர்கள் எவரேனும் நாட்டை கைப்பற்ற முயல்கிறார்களோ என பயமாக உள்ளது கண்ணே. 3 நாட்களாக எங்கள் பகுதிகளில் அந்நியர்களின் நடமாட்டம் இருந்தபடியே இருந்தது. முதல் நாள் மட்டும்தான் கூட்டமாக தேடினார்கள். மற்ற 2 நாட்களும் ஒரே ஒருவன் மட்டும் ஆங்காங்கே மறைந்திருந்தபடி எங்களை நோட்டமிட்டான். அவன் பார்வையே சரியில்லை. ஒற்றுவேளை பார்ப்பவன் அவன் என அவனது திருமுகம் தெளிவாக சொன்னது. அதனால்தான் 3 நாட்களாக உங்களை காணக்கூட வரவில்லை அம்மா. இன்றைக்கு அதிகாலையில் அந்த பயல் குன்றிலிருந்து கீழிறங்குவதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர்தான் உன்னை பற்றி அமுதனிடம் தகவல் தெரிந்து கொள்ளலாம் என இங்கு வந்தோம். உன்னையும் தளபதியையும் கேட்காமல் யாரிடமும் எந்த தகவலும் தெரிவிக்க கூடாதென மௌனம் காக்கிறோம் அம்மா என்று வந்த செய்தியை தெரியப்படுத்தினார் முதியவர். பிருந்தா பதில் கூறும் முன்பாக அமுதன் முந்திக் கொண்டு, நல்ல காரியம் செய்தீர்கள் பாட்டி. இப்போதுள்ள சூழலில் முன்பின் அறிந்திராத யாரையும் நம்ப முடியாது. நீங்கள் எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். வெளியூர் சென்றிருந்த என் நண்பன் அகிலன் இந்நேரம் தலைநகர் திரும்பி இருப்பான். நாங்கள் வெள்ளத்தில் குதித்த செய்தியை கேள்விப்பட்டு எங்கள் உடல்களை தேடிக்கொண்டிருப்பான். உங்களில் எவராவது அரண்மனைக்கு சென்று இயல்பாக அவனை சந்திப்பது போன்று சந்தித்து எங்களது இந்த இருப்பிடத்தை அவனுக்கு தெரியப்படுத்தி ரகசியமாக இங்கே வர சொல்ல வேண்டும் பாட்டி. மறந்தும் மற்றவர்களுக்கு இந்த விவரம் சென்று சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். முதியவரும் அமுதன் கொடுத்த அப்பணியை ஏற்றுக்கொண்டு தானே அரண்மனை சென்று அகிலனிடம் விஷயத்தை தெரிவித்தார். பிருந்தா சுந்தரமலைக்கு வரும்போதெல்லாம் அமுதனும் அவன் நண்பன் அகிலனும் அரசிக்கு பாதுகாவலர்களாக உடன் வருவதை பாட்டி முன்பே பலமுறை பார்த்திருக்கிறார். ஆதலால் அகிலனும் பாட்டியும் ஒருவருக்கொருவர் நன்கு பரிச்சயம். பாட்டி ரகசியமாக சொன்ன தகவலை கேட்டுக்கொண்ட அகிலன் அடுத்த நாள் காலையில் சுந்தரமலை பள்ளத்தாக்கிற்கு சென்றான். அமுதனிடமும் பிருந்தாவிடமும் நலம் விசாரித்துவிட்டு அரசியை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள தவறியதற்காக அமுதனை கடிந்து கொண்டான். பிறகு நாட்டு நிலவரங்கள் பற்றி இருவரிடமும் விளக்கினான். பிருந்தாவுக்கு அரசனை பற்றிய தகவல்தான் அவசியமாக தேவைப்பட்டது. ஆதலால் அகிலன் சொல்லி வந்த மற்ற விஷயங்களில் அவளுக்கு அதிக நாட்டம் இல்லாதிருந்தது. படைத்தளபதி விஜயமாறனை ஆதித்யன் தற்காலிக அரசராக முடிசூட்டி சென்றதை அறிந்து கொண்டவள் விஜயன் மீதுள்ள நம்பிக்கையால் நாட்டு நலனை பற்றி கவலை கொள்ளவில்லை. ஆனால் குமுத பர்வதம் வரும்போது மாறுவேடத்தில் வந்து நாட்டை விட்டு திரும்பிச் செல்லும் போது ராஜ அலங்காரத்துடன் வெறும் 10-12 மெய்க்காவல் வீரர்களை மட்டுமே துணைக்கு வைத்துக் கொண்டு அரசன் வசுமித்ரா திரும்பி இருப்பதை கேட்டு அச்சம் கொண்டாள் அவள். அதற்கு அகிலனோ, தேவி, அரசரின் நலன் குறித்து தாங்கள் அச்சப்பட தேவையில்லை. அவரிடம் மாட்டிக்கொள்ளும் அவரது எதிரிகள் குறித்துதான் நீங்கள் வருந்த வேண்டும். நான் தலைநகர் திரும்பி உங்களை பற்றிய செய்தி கேள்விப்பட்ட பின்பாக அரசர் பத்திரமாக நாடு சென்று சேர்ந்து விட்டாரா என்று அறிந்து கொள்ள எனது வீரர்கள் சிலரை அனுப்பி வைத்தேன். அவர்களில் ஒருவன் அடுத்த நாளே திரும்பி வந்து நம் நாட்டு எல்லை பகுதியில் உள்ள காட்டில் தைத்தியர் கூட்டத்து ஆண்களை எல்லாம் பிரபு வேட்டையாடி விட்டு சென்றிருக்கும் தகவலை கொண்டு வந்து சேர்த்தான் தேவி. உங்கள் உயிருக்கு தன்னால் ஆபத்து நேர்ந்து விட்டதோ என்ற வேதனையில் புழுங்கி வருகிறார் அவர். இந்நேரத்தில் கையில் சிக்கும் எதிரிகளை எல்லாம் யமலோகம் அனுப்பாமல் ஓயமாட்டாரவர். ஆதலால் அவர் குறித்து தாங்கள் வருந்த தேவையில்லை தேவி என்று ஆதித்யன் குறித்த தகவலை சொல்லி பிருந்தா மனதிற்கு ஆறுதல் அளித்தான் அகிலன். பிருந்தா அவனிடம், இதுவும் நல்லதற்கே அகிலா. இப்போது எதிரிகளிடம் கருணை காட்ட மாட்டார் பிரபு. நம் பிரபுவுக்கு எதிரிகள் இருக்கவே கூடாது.
ஒன்று அவரே அந்த கலைகளை களைந்தெறிய வேண்டும், அல்லது நாம் அந்த பணியை பிரபுவுக்காக செய்துவிட வேண்டும். ஆயினும் அதிக ஆவேசம் பிரபுவின் மனதை பாதிக்கும் மகிழா. அவரது சினம் தணிய வேண்டும். அவருடன் எப்போதும் நம்மவர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு ஆவண செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். அகிலன் புன்சிரிப்போடு, நாம் என்ன செய்வது தேவி, விதியே அதை செய்துவிட்டது. உங்கள் பணிப்பெண்களுள் ஒருத்தியான தேவிகா அரசருடன் வந்திருந்த வீரேந்திரனை முதல் சந்திப்பிலேயே காதலித்திருக்கிறாள். பிரபு நாடு திரும்பும் போது வீரேந்திரனை நம்மை வேவு பார்ப்பதற்காக இங்கே ஒற்றனாக நியமித்து விட்டு சென்றிருக்கிறார். கடந்த சில நாட்களாக ஏதோ மோப்பம் பிடித்து இங்கு வந்து சுந்தரமலை முதுமக்களின் இல்லங்களை நோட்டமிட்டிருக்கிறான். முதுமக்களிடம் எந்த தகவலும் பெற முடியாத காரணத்தால் அவன் வேறு பகுதிகளுக்கு சென்று விட்டான். அமுதன் உங்கள் பின்னால் நீரில் குதித்தான் என்று தெரிந்தவுடனேயே உங்களுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்திருக்காது என்று உறுதி செய்து கொண்டேன். நான் உங்களை நினைத்து வருந்தி திருமணத்தை ஒத்தி போட்ட தேவிகாவை அழைத்து என் நம்பிக்கையை அவளிடம் வெளிப்படுத்தி பிரபுவை நாம் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் சொல்லி அவளது காதலை நம் காரியத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னேன். அவளும் சம்மதித்து விட்டாள். இப்போது வீரேந்திரனை திருமணம் முடித்து அவன் மூலமாக வசுமித்ரா செல்லவிருக்கிறாள். அரசரின் அந்தப்புறத்தில் அவளுக்கு வேலை கிடைக்கும்படி செய்துவிட்டால் அவரது ஓய்விடத்தில் வாகினிக்கு உறுதுணையாக இருந்து பிரபுவை அவள் பார்த்துக் கொள்வாள். மழை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஒரு பெண்ணின் உடலை ரகசியமாக பாதுகாத்து வைத்திருந்தோம். பெண் காணாமல் போனது பற்றிய புகார் வருகிறதா என காத்திருந்தோம். அவள் உடலுக்கு எவரும் உரிமை கோரி வரவில்லை. ஆதலால் அது அரசியின் உடல்தான் என்று நாட்டில் அறிவித்து விட்டோம். உடல் கிடைக்காமல் போனால் மக்கள் குழம்பி போவார்கள். அவர்களிடத்தில் நிம்மதி இருக்காது. ஆதலால் ஒரு பொய்யை கூறி தற்சமயத்திற்கு மக்களை அமைதிப்படுத்தியுள்ளோம். மக்கள் சில காலம் கவலையில் இருப்பார்கள். நாட்டில் நல்லாட்சி நடந்தால் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார்கள். ஆகையால் தான் புது அரசர் விஜயமாறனுடன் ஆலோசித்து இத்தகைய முடிவை எடுத்தேன் நான் என்று அகிலன் சொல்லிக் கொண்டு சென்றான். அச்சமயம் அமுதன் அவனை இடைமறித்து, நல்லது செய்தாய் அகிலா. நீ செய்த காரியத்தால் மக்கள் மட்டுமில்லாது அரசரும் ஒரு முடிவுக்கு வருவார். அரசியலை பற்றிய குழப்பத்தில் இருந்து அவர் வெளிவருவார். என்னதான் இப்போது ஒற்றனை அவர் விட்டு சென்றிருந்தாலும் ஒரு கட்டத்தில் தனது தேடுதலில் அயற்சியுற்று முன்பு கிடைத்த சடலம்தான் அரசியுடையது என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வார். நாம் மறைந்திருந்தபடி அரசரின் எதிரிகளுடன் சேர்த்து நமது எதிரிகளையும் களையெடுக்கலாம். தேவிகாவை அனுப்புவதும் அற்புதமான திட்டமிடாகிலா. அந்த புறத்திற்குள் தேவிகா பார்த்துக் கொள்வாள். வெளியே நீ சென்று அவரை பார்த்துக்கொள் என்று அமுதன் சொல்ல, பிருந்தாவும் அகிலனும் ஒரு சேர அது எப்படி சாத்தியம் என்று கேட்டு தங்களது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினர். அமுதன் பதில் சொன்னான், அது மிக எளிது. பிரபு உன்னை கண்டதில்லை. நீ யார் என்ற தகவலை அவரிடம் தெரிவிக்க வேண்டாம். எப்படியாவது சென்று உன் வீரதீரங்களை காட்டி தளபதி வருணனின் மெய்க்காவல் படையில் சேர்ந்துவிடு. அரசருக்கு நெருக்கமாக இருப்பதற்கும் அவரை அருகே இருந்து பாதுகாக்கவும் மெய்க்காவல் படைதான் சிறந்த தேர்வு. வருணன் மனதை வென்றுவிடு. பிறகு அரசர் எங்கே பயணம் சென்றாலும் அவரே தானாக உன்னை உடன் அழைத்துச் செல்வார். நீ மட்டும் இல்லாது நமக்கு நம்பிக்கையான வீரர்கள் சிலரை உடன் அழைத்துக் கொண்டு ஆதித்தபுரி செல். அங்கே சிலரை வருணன் படையிலும் மற்றவர்களை இதர பிற படைகளிலும் வேலைக்கு சேர்த்துவிடு. இன்னும் சிலரை தலைநகரில் குடிமக்களாக இருத்திவை. பிரபுவை சுற்றி நடப்பதை நாம் அறிவதில் தடங்களே இருக்கக்கூடாது என்று தான் வகுத்த திட்டத்தை விளக்கினான். அத்தனை கதையையும் பேசி வந்த அமுதன் அரசு எழுந்து குகைக்குள் செல்வாள். அடுத்த விஷயத்தை அகிலனிடம் கேட்கலாம் என்று தயங்கியபடியே இருந்தான். 2-3 முறை அகிலன் அரண்மனைக்கு கிளம்பிச் செல்ல முயன்றும் அமுதன் அவனை தடுத்தபடியே இருந்தான். இறுதி முறை அதே போல் கிளம்பவிருந்தவனை அமுதன் நிறுத்த, என்னடா உன் பிரச்சனை? கிளம்பினால் தடுக்கிறாய். உருப்படியாக ஒரு விஷயமும் சொல்ல மாட்டேன் என்கிறாய். என்னதான் வேண்டும் உனக்கு? சுகந்தி எப்படி உள்ளாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று அழுத்து கொண்டவன் போல கேட்டான். பிருந்தா குறும்பாக சிரித்து, இதை சொல்லி இருக்க வேண்டியதுதானே தளபதி? முன்பே கூறியிருந்தால் நான் எழுந்து சென்றிருப்பேனே. ஏன் இத்தனை வெட்கம்? நீங்கள் இவ்வளவு நாணப்பட்டு பிரயோஜனம் இல்லை தளபதி. நீங்கள் அவளிடம் செய்யும் காதல் சேஷ்டைகளை சுகந்தி ஒன்று விடாமல் என்னிடம் வந்து சொல்லிவிடுவாள். சிறிதும் வெட்கமே இருக்காது அவளுக்கு. நீங்களானால் ஏதோ ராஜ ரகசியத்தை மறைப்பது போல இப்படி ரகசியம் காக்கிறீர்கள் என்று அமுதனை சீண்டும் விதமாக தலையில் அடித்துக் கொண்டாள். அமுதன் நாணத்தாலும் ரகசியங்களை சுகந்தி வெளிப்படுத்தியதால் வந்த செல்ல கோபத்தாலும் முகம் சிவந்து அமைதி காத்தான். அகிலனே அமுதனுக்கு வேண்டிய தகவலை சொன்னான். உன் சுகந்தி க்ஷேமமாக உள்ளாளப்பா. நான் ஊர் திரும்பிய நாளன்று நீ இறந்து விட்டாய் என நினைத்து அழுது முகமெல்லாம் வீங்கி போயிருந்தாள். நீ இறந்திருக்க மாட்டாய். நீந்த தெரியாமல் மீனினம் கூட மரணிக்கும்.
ஆனால் அமுதன் ஆழிப்பேரலையில் கூட அசராமல் நீந்தி தப்பிப்பான் என்று சொன்னேன். அவள் எனது வார்த்தைகளை நம்பினால்தான். இருந்தும் பீஷ்மருக்கும் பாஞ்சாலிக்கும் போட்டியாக அவளும் ஒரு சபதம் மேற்கொண்டிருக்கிறாள். உன்னை கண்ணால் காணும் வரை வில்லம்புகளை தொடமாட்டாளாம். சண்டை பயிற்சியில் ஈடுபட மாட்டாளாம். பாட்டியின் தகவல் கேட்டு இன்றைக்கு என்னுடன் அவளையும் அழைத்து வந்து அவள் கண்ணாளனான உன்னை அவள் கண்ணுக்கு காட்டலாம் என்றுதான் இருந்தேன். ஆனால் சம்பந்தமில்லாமல் அவளை நான் அழைத்துக் கொண்டு வந்தால் சிலருக்கு சந்தேகம் தோன்றலாம் என்றுதான் அந்த எண்ணத்தை கைவிட்டேன் என்று சொல்லி வந்தான். அச்சமயம் பிருந்தா குறுக்கிட்டு, அதற்கென்ன அகிலா, நாளைக்கு அவளை தனியே அனுப்பி வையுங்கள். வரும்போது மறக்காமல் வில்லம்புகளை எடுத்து வரச் சொல்லுங்கள். விட்டு போன பயிற்சியை அவளுக்கு எம் தளபதியே துவங்கி வைப்பார். எம் தளபதிக்கு அர்ஜுனன் போன்று அம்பு மாறி தொடுத்து எதிரிகளை ஆட்டம் காண வைக்கவும் தெரியும். மன்மதன் போல மலரம்புகளை தொடுத்து மங்கையர்களை தன் மீது நாட்டம் கொள்ள வைக்கவும் தெரியும். என் அத்தான் இரண்டிலுமே சமர்த்தர் என்று அமுதனிடம் விஷமம் செய்தாள். பிருந்தாவின் வாயிலிருந்து என் அத்தான் என்ற வார்த்தையை கேட்ட அமுதன் தான் அமர்ந்திருந்த பாறையிலிருந்து விருட்டென எழுந்து, என்னை அவ்வாறு அழைக்காதீர்கள் தேவி. தாங்கள் அந்த முறை சொல்லி அழைப்பதற்கான தகுதி பெற்றவன் அல்ல நான். நான் உங்கள் அத்தான் அல்ல, என்றென்றும் உங்கள் அடிமைதான். என்னால் தான் உங்களது வாழ்வும் அகல்யாவின் வாழ்வும் சீரழிந்தது. நீங்கள் இருவருமே இன்று ஆதரவின்றி நிற்க நான் தான் காரணம். உங்களுக்கு மட்டுமா இந்த கதி? இளம் வயதிலேயே வாழ்வை தொலைத்துவிட்டு வைரவியத்தை படுத்த படுக்கையாக கிடப்பதற்கும் நான் தான் காரணம். எனது பாவங்கள் காசிக்கு சென்றாலும் கரையாத தேவி என சொல்லி கண்ணீர் வடித்தவன் பிருந்தாவின் பாதங்களில் மண்டியிட்டு கைகளை கூப்பி அவளிடம் மன்னிப்பு கோரினான். பாறையில் அமர்ந்திருந்த பிருந்தா பதறி எழுந்து சில அடிகள் பின்னால் நகர்ந்தவள் உடலெங்கும் ஏற்பட்டிருந்த காயத்தால் நிலை தடுமாறி கீழே விழப்போனாள். விழவிருந்தவளை அமுதனே விரைந்து சென்று தாங்கி பிடித்தான். அமுதனை பற்றி கொண்டு மறுபடியும் பாறையில் அமர்ந்தவள், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை தளபதி. ஆனால் நான் முறை சொல்லி அழைப்பது தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இனி அதை செய்ய மாட்டேன். என்ன செய்வது? எனக்கு இருப்பதே வெகு சில சொந்தங்கள் தான். அவர்களையும் என்னால் அடிக்கடி காண முடிவதில்லை. அனுதினமும் காணும் உங்களை ஆசையுடன் முறை சொல்லி அழைக்க முடிவதில்லை. இது என் தலையெழுத்து போல. என்னை போல ஒரு அபாகியசாலி இந்த உலகத்தில் எவரும் இருக்க முடியாது. ஏற்கனவே காக்கையை விட அடற்கருப்பு, ஈர்க்குச்சியை ஒத்தார் போல மெலிந்த தேகம், சிறிதும் கலையில்லாத ஒரு வதனம் கொண்டவள் நான். எனது இந்த அங்கலட்சணங்களை வைத்துக் கொண்டு நான் தேவேந்திரனின் சாயல் கொண்ட ஆதித்யவர்மரை விரும்பினேன். எட்டாக்கனிக்கு ஆசைப்பட்ட முட்டாள் பெண் நான். அவர் மனைவி ரூபவதி மீதும் காதல் இல்லாமல் தான் அவரை மனம் புரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக வரவிருக்கும் இரு மனைவிகளையும் அவர் இதுவரையிலும் பார்த்தது கூட கிடையாது. கட்டாயத்தின் பேரில் பார்க்காமலேயே திருமணத்திற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார். அந்த பெண்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டத்தில் துளி கூட எனக்கு இல்லை. அவர் கையால் என் கழுத்தில் தாலி வாங்கி கொண்டு அவரது மனைவி என்ற கௌரவத்துடன் நம் நாட்டிலேயே இருந்து விடலாம் என்று பார்த்தால் அதற்கு கூட அருகதை இல்லாத முகம் கொண்டவள் போல நான். அரசர் அதற்கும் மறுத்துவிட்டார். இதில் என் முகம் இப்போது பார்க்க சகிக்க முடியாதபடி விகாரமாக மாறி உள்ளது. சற்று முன்னர்தான் தண்ணீர் தொட்டியில் தெரிந்த என் முகத்தின் பிம்பத்தை பார்த்தேன். என் வதனம் அரக்கிகளை விட கோரமாக மாறியுள்ளது. இந்த முகத்தை வைத்துக் கொண்டு அத்தான் என அழைத்தால் யாருக்குதான் பிடிக்கும் என்று தன் விதியை நொந்து கொண்டாள் பிருந்தா. தான் சொன்னதை தவறான அர்த்தத்தில் அரசி புரிந்து கொண்டாளே என்ற வேதனையுடன் அமுதன் அவளுக்கு விளக்கி புரிய வைக்க வாயெடுக்க, சரியாக அந்த தருணம் குகைக்குள் இருந்து அடியார் வெளிப்பட்டு, நீ எண்ணுவது மிகவும் தவறு மகளே. தாழ்வு மனப்பான்மை ஒரு கொடிய நோய். அழகு என்பது உடலில் இருப்பதல்ல, மனதில் இருப்பது. தேவி காளி கருத்த நிறத்துடன் கோரமான பற்களையும் முறைக்கும் விழிகளையும் கொண்டுதான் காட்சியளிக்கிறார். அதற்காக அவரை நாம் அவலட்சணம் என்று எண்ணுகிறோமா என்ன? எம்பெருமான் ஈசன் நீண்ட ஜடாமுடியுடன் சுடுகாட்டு சாம்பலை உடலில் பூசிக்கொண்டு ரௌத்ரனாகத்தான் காட்சியளிக்கிறார். நாம் அகோரம் என்று கருதி அவரை வணங்காமல் சென்று விடுகிறோமா என்ன? அழகு அவயங்களில் கிடையாது, அது அகத்தில் உள்ளது என்று புரிய வைப்பதற்காகத்தான் கடவுளர்களே இது போன்ற தோற்றங்களில் நமக்கு அருள் பாலிக்கிறார்கள் மகளே. தூய எண்ணங்களிலும் தன்னலமற்ற செயல்களிலும் நீ மிகவும் அழகானவள். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவரின் நன்மையை நாடுபவள். உன் மனம் ஒப்பற்ற அழகு படைத்தது. இருந்தும் நீ புற அழகும் அவசியம் என்று கருதினால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறதம்மா. அமுதனிடம் முன்பே அதை பற்றிய குறிப்பு கொடுத்தேன். உன் முகம் மட்டுமல்ல, உன் மொத்த தோற்றமுமே மாற ஒரு வழி இருக்கிறது. எங்களால் உனது உடல் நிறத்தையும் உனது தேக அமைப்பையும் முகத் தோற்றத்தையும் அடையாளம் தெரியாதபடி மாற்ற முடியும். நாங்கள் அஷ்டமா சித்தி படைத்தவர்கள். இருந்தும் எங்களது வித்தையை பயன்படுத்தி உன்னை நாங்கள் மாற்றப் போவதில்லை.
ஆயுர்வேத முறையில் உனக்கு சிகிச்சைகள் வழங்கவிருக்கிறோம் என்று விளக்கி வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அமுதன் ஆர்வத்தை அடக்க மாட்டாதவனாய், ஆயுர்வேதத்தில் இதற்கான சிகிச்சை முறைகள் உள்ளனவா பெருமானே? எந்த மாதிரியான சிகிச்சை அது? யார் செய்வார்கள் அந்த வைத்தியத்தை என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான். சீடர் புன்முறுவலுடன் பதிலளித்தார். சொல்கிறேன் அப்பா, விளக்கமாகவே சொல்கிறேன். எனது விளக்கத்தை கேட்க மட்டுமல்ல, அந்த சிகிச்சைக்கு பின்னால் ஏற்படும் வலியை தாங்கிக் கொள்ளவும் பொறுமை இருக்க வேண்டும். சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். நம் பாரதம் கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் மட்டுமல்ல, ஜோதிடம், வானசாஸ்திரம், மருத்துவம், கணிதம் போன்ற பல வகையான துறைகளிலும் மற்ற நாடுகளுக்கு முன்னோடியாக இருந்து வருகிறது. நம் தமிழ் திருநாட்டில் சித்த வைத்திய முறை சிறப்பு பெற்றுள்ளதைப் போல நம் பாரதம் முழுவதுமே ஆயுர்வேதம் என்ற சிகிச்சை முறை பெயர் பெற்று விளங்குகிறது. வருங்காலத்தில் மருத்துவத்துறையில் ஏற்பட போகும் வளமான மாற்றங்களுக்கு இந்த சிகிச்சை முறை அடித்தளமாக அமையும். இதில் அறுவை சிகிச்சை முறைகளும் உள்ளன. அறுவை சிகிச்சையின் தந்தை என நம் தேசத்தில் புகழ் பெற்று விளங்கும் சுஷ்ருதாவின் கோட்பாடுகளை கொண்டே இந்த சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த மகான் எழுதிய சுஷ்ருத சம்ஹிதா என்ற நூல் மருத்துவ உலகில் ஒரு பெரும் புரட்சியாக மதிக்கப்பட்டு வருகிறது. இதில் உடல் சீராய்வு, உறுப்பு மாற்றங்கள் குறித்த வைத்திய முறைகள் தெளிவாக இடம்பெற்றுள்ளன. அரசியின் அதிர்ஷ்டம், இந்த உடல் சீராய்வு சிகிச்சையில் கைதேர்ந்த ஆயுர்வேத நிபுணர்கள் நம் குருவை சந்திப்பதற்காக இன்னும் ஓரிரு மாதங்களில் இங்கு வரவிருக்கின்றனர். அவர்களிடம் சிகிச்சை பெற்று பிருந்தாவின் சிதைந்த தோள்களுக்கு புது பொலிவு கொடுக்கலாம். முகத்தில் செய்யும் அறுவை சிகிச்சைகள் மூலம் இப்போது காயம்பட்டு சிதைந்து போயிருக்கும் அவளது முகத்தோற்றம் அடியோடு மாறி போக வாய்ப்பிருக்கிறது என்று நெடிய விளக்கம் கொடுத்தார். விளக்கத்தை கேட்டதுதான் தாமதம். அடுத்த வார்த்தை பேசவிடாமல் அடியாரை நச்சரித்தாள் பிருந்தா. மகானே, தயவு கூர்ந்து எனக்கு அந்த சிகிச்சை கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள். என் தோற்றம் மாற வேண்டும் என்பதே எனது ஆசை. ஏதாவது அதிசயம் நடந்து என் முகமும் லட்சணம் பெறாதா என்று நான் நெடுங்காலமாக தவம் கிடந்தேன். மருத்துவத்தில் அதற்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நான் கருதி இருக்கவே இல்லை மகானே. ஓரிரு மாதங்கள் என்ன, எத்தனை காலமானாலும் அந்த நிபுணர்களின் வரவுக்காக நான் காத்திருக்கிறேன். எப்படியாவது அவர்களை சம்மதிக்க வைத்து எனக்கு சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்யுங்கள் பிரபு. இந்த அபலையின் வேதனையை தீர்த்தருளுங்கள் என்று அடியாரின் பாதத்தில் விழுந்து வேண்டினாள். அவளது தாழ்வு மனப்பான்மை அந்த அடியாரை வருந்தச் செய்தது. என்ன செய்து இந்த பெண்ணுக்கு புரிய வைப்பது? அழகை புறத்தில் தேடுகிறாளே, அழகிருந்தால் ஆசைப்பட்டவன் கிடைத்து விடுவான் என்று எண்ணுகிறாளே. இறைவா, இவளுக்கு நிதர்சனத்தை புரியவை என வாய்விட்டே மெல்லிய குரலில் பிரார்த்தித்தவர் காலடியில் பணிந்திருந்த பிருந்தாவை தூக்கிவிட்டு, மகளே, நீ நினைத்தபடி உருவத்தை மாற்றிக் கொண்டால் ஆதித்யனுக்கு உன்னை பிடித்துவிடும் என்று எண்ணுகிறாயா அம்மா? அவன் உன்னை மணந்து கொள்வான் என்று நம்பிக்கை உண்டா உனக்கு என்று வினயமாக கேட்டார். பிருந்தா அடியவரின் அந்த கேள்வியின் பொருளை புரிந்து கொள்ளாமல், அவசியம் நம்பிக்கை இருக்கிறது குருவே. நான் அழகான தோற்றம் பெற்றுவிட்டால் பிரபு நிச்சயம் என்னை விரும்புவார் என்று நம்பிக்கையாக பதில் சொன்னாள். இதை கேட்டு குறுநகை பூத்த சீடர் பிருந்தாவை நோக்கி, அழகிகளை எல்லாம் ஆதித்யன் விரும்புவான் என்றால் இந்த பறந்து விரிந்த பாரதத்தில் அழகிகளுக்கா பஞ்சம்? இருந்தும் உன் அரசன் ஏன் ஒரே ஒரு மனைவியுடன் மட்டும் வாழ்கிறான் இப்போது? அவனுக்கு இருக்கும் செல்வாக்கிற்கும் கட்டழகிற்கும் அவன் அந்தப்புறம் இந்நேரம் நிரம்பி இருக்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்பினார். ஆதித்யன் அழகான எல்லா பெண்களையும் விரும்பி விடுவதில்லை என்ற பொருளை உணர்த்த சீடர் இந்த கேள்வியை பிருந்தாவிடம் எழுப்பினார். ஆனால் அரசன் மீது அதி தீவிரமான காதல் கொண்டிருந்த பிருந்தாவால் அதன் உட்பொருளை அப்போது உணர முடியாமல் போயிற்று. பின்னாளில் கோகிலாவாக அந்தப்புறத்திற்குள் நுழைந்து ஆதித்யன் கண்ணில் பட வேண்டும் என பணிப்பெண் கமலா இடைவிடாது கொடுத்த வேலைகளை இன்முகத்துடன் செய்து ஆதித்யனையே சுற்றி சுற்றி வந்தாள் பிருந்தா. ஆனால் சௌபாவிடம் மதிமயங்கி இருந்தவன் தேவதை போன்ற அழகு பெற்றிருந்த தன்னை சட்டை கூட செய்யாமல் மனைவியிடம் ஊடல் செய்வதற்காக தன்னை அறைக்குள் அழைத்து காதல் லீலைகள் செய்வது போல் பொய்யாக சிரித்து அதன் பின்பு தன்னை சிறிதும் கண்டுகொள்ளாமல் அறையை விட்டு வெளியே அனுப்பிய போதுதான் முன்பு அடியவர் சொன்ன கருத்தின் உட்பொருளை புரிந்து கொண்டாள் பிருந்தா. இப்படியெல்லாம் வாழ்வில் நிகழப்போகிறது என்று அறியாமலேயே அன்றைக்கு சுந்தரமலையின் குகைக்கு வெளியே அடியவர் சொன்ன தகவலை கேட்டு படு உற்சாகம் அடைந்திருந்தாள் பிருந்தா. அந்த இறையடியாரின் கருத்து பிருந்தாவிற்கு புரியாவிடினும் அது அங்கிருந்த மற்ற இரு ஆடவர்களான அமுதனுக்கும் அகிலனுக்கும் அப்போதே நன்கு புரிந்துவிட்டது. அரசியின் ஆனந்தம் அர்த்தமற்றதாக போகிறதே என்ற கவலையில் அமுதன் அவளிடம், தேவி,
உங்களது அதீத உற்சாகத்தால் குரு தான் சொல்ல வந்த செய்தியை பாதியிலேயே நிறுத்த வேண்டியதாயிற்று. இந்த உலகில் எந்த ஒரு விஷயமும் அத்தனை எளிதில் கெட்டுவிடுவதில்லை. அனைத்திற்குமே ஒரு விலையுண்டு. தங்களது தோற்றமே மாறவிருக்கிறது எனில் அது சுலபமாக கிடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை தேவி. குரு தனது கருத்தை முழுவதுமாக சொல்லி முடிக்கட்டும் என்று அளவற்ற ஆனந்தத்தில் மிதந்து கொண்டிருந்தவளை அமைதிப்படுத்தினான். அமுதனுக்கு செவிமடுத்துவிட்டு அடியவரை பிருந்தா நோக்க, அமுதனின் கருத்து மிகச் சரியே என்பது போல அவரும் பிருந்தாவை நோக்கி, ஆம் மகளே, அமுதன் கூறியது உண்மைதான். நீ ஆசைப்படும் அழகு கிடைக்க வேண்டுமெனில் அதற்கு நீ பெரும் வலியை பொறுத்து கொள்ள வேண்டும். பல நாட்கள் படுக்கையிலேயே கிடக்க வேண்டும். அறுவை சிகிச்சை முடிந்தாலும் அதன் முடிவு எப்படி இருக்கும் என்று அறுதிட்டு சொல்ல முடியாது. விளைவு எதுவானாலும் அதை தாங்கும் மனப்பக்குவத்தை நீ பெற வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் முதன்மையாக நீ அழகின் மீதுள்ள ஆசையை துறக்க வேண்டும் அம்மா என்று சீடர் சொல்லி வர, பிருந்தா ஆச்சரியத்திற்கும் அதிர்ச்சிக்கும் ஆளானாள். குருவே, தங்களது வார்த்தைகள் எனக்கு விளங்கவில்லை. நான் ஆசைப்படுவதே அழகிற்குத்தானே. அந்த ஆசையே துறக்க வேண்டுமெனில் பிறகு சிகிச்சை எதற்கு என்று பிருந்தா வினவினாள் ஆச்சரியம் மாறாமல். மறுபடியும் ஒரு அர்த்தம் புதைந்த புன்னகையுடன் பிருந்தாவை நோக்கிய சீடர், உன் கேள்வி நியாயமானதுதானம்மா. ஆனால் இதன் பதிலை புரிந்து கொள்வது அத்தனை சுலபமல்ல. நமது ஆசை எதுவானாலும் இறைவனின் கணக்கு வேறம்மா. அவர் எப்போதுமே நாம் எதிர்பார்க்கும் நேரத்தில் நாம் எதிர்பார்ப்பவற்றை தரமாட்டார். ஆசையை விட்டொழித்து அதன் மீதுள்ள பற்றை துடைத்தெறிந்த பின்புதான் நாம் ஆசைப்பட்டதை நம்மிடம் அனுப்பி வைப்பார். சித்தர்களின் வித்தைகளுள் ரசவாதம் என்று ஒன்று உள்ளது. உலோகத்தை தங்கமாக மாற்றும் இந்த வித்தையை ஒருவர் பயில வேண்டுமானால் அதற்கு முதல் தகுதி தங்கத்தின் மீதுள்ள ஆசையை அவர் விட்டொழிக்க வேண்டும். செல்வத்தின் மீதுள்ள இச்சையை கைவிட்டால்தான் ரசவாத கலை அவருக்கு வசப்படும். அதை போலத்தானம்மா, தேக அழகை பெற வேண்டுமெனில் தேகத்தை பற்றிய சிந்தனையை துரத்தல் வேண்டும். உன் மனது அதற்கேற்ற பக்குவத்தை பெற வேண்டும். அழகை பராமரிப்பதில் ஆர்வம் காட்டக்கூடாது. வெயிலில் நிற்க வேண்டும். வியர்ப்பதை பொருட்படுத்தாமல் வேலை செய்ய வேண்டும். அரச சுகபோகங்களை துறந்து நீ மூர்ச்சையின் போது உறங்கி வந்ததைப் போல இனியும் வெறுந்தரையில்தான் படுத்துறங்க வேண்டும். தேக அழகை கருத்தில் கொண்டு உணவு உண்ணக்கூடாது. எது கிடைத்தாலும் அதை உண்ண பழக வேண்டும். மொத்தத்தில் நீ ஒரு அரசி என்னும் எண்ணத்தை துறந்து சாதாரண பெண்ணாக நடந்து கொண்டால் உன் சித்தம் ஈடேறும். இதையெல்லாம் நீ தொடர்ந்து செய்து வா. நேரம் கூடி வரும்போது உனக்கான சிகிச்சைகள் துவங்கும் என்று பிருந்தாவுக்கு விளக்கிச் சென்றார். அத்தனையும் கேட்டு வந்தவளிடம் சிறு குழப்பமோ சலனமோ கூட இல்லை. குருவின் வார்த்தைகளை அப்படியே கடைபிடித்து தான் விரும்பியதை அடைந்துவிட வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுத்தாள் பிருந்தா. அரசி அவளது இந்த எண்ணங்களில் மூழ்கி இருக்க, அவளுடைய செய்கையைக் கண்டு அமுதன் நொந்து கொண்டு அகிலனை நோக்கி, நடப்பது நடக்கட்டுமடா அகிலா, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நாம் இனி ஆக வேண்டியதை பார்ப்போம். நீ வசுமித்ரா கிளம்புவதற்கான ஏற்பாடுகளை செய். உன்னுடன் தேவிகாவையும் நமது மற்ற சில வீரர்களையும் அழைத்துச் செல். தலைநகர் சென்ற பின் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்தவர்கள் என எவரிடமும் காட்டிக்கொள்ளக்கூடாது. இன்னும் சில பெண்களை வேறு வேறு காலகட்டத்தில் தலைநகர் ஆதித்தபுரிக்கு வரும்படி அறிவுறுத்திச் செல் என்று வழிமுறைகள் சொல்லி அகிலனை அனுப்பி வைத்தான் அமுதன். நாட்கள் நகர்ந்தன. இறையடியாரின் வாக்கிற்கு ஏற்ப பிருந்தா தன் காயம் கொடுத்த வலியையும் பொறுத்து கொண்டு உடலை வருத்தி வேலை செய்தாள். அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்படும் வலியை பொறுத்து கொள்ள அப்போதிருந்தே தன்னை பக்குவப்படுத்தி வந்தாள். சீடர் சொன்னபடி சுஷ்ருதாவின் மருத்துவ முறைகளில் புலமை பெற்ற ஆயுர்வேத நிபுணர்கள் சுந்தரமலைக்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் கொடுத்த மறுசீரமைப்பு சிகிச்சை பிருந்தாவிற்கு வெற்றிகரமாக வேலை செய்தது. அவளுக்கு மட்டுமல்ல, அமுதன் தானும் அரசியின் இன்ப துன்பங்களில் துணை இருக்க வேண்டும் என்பதற்காக அவனும் முக சீரமைப்பு சிகிச்சையை மேற்கொண்டான். அமுதனின் இந்த செயலால் பிருந்தா நெகிழ்ந்து போனாள். கடும் வலியை பொறுத்து கொண்டுதான் நாட்களை நகர்த்தினர் அவ்விருவரும். அதன் பிறகு தேன், மஞ்சள், கற்றாழை, தேங்காய் எண்ணெய், கும்குமாதி தைலம், சந்தனம், பன்னீர் முதலியவற்றுடன் இன்னும் சில மூலப்பொருட்களை கலந்து பிருந்தாவின் சரும நிறத்தை வெண்மையாக்கினர். இந்த ஆயுர்வேத மருந்துகளுடன் சேர்ந்து அவள் எடுத்துக்கொண்ட சித்த வைத்திய மருந்துகளும் பிருந்தாவின் தோற்றத்தை அடியோடு மாற்றிவிட்டன. அமுதன் இயற்கையாகவே வெண்மையான தேகம் கொண்டவன்தான். அத்துடன் அவன் தேக அழகில் நாட்டமும் இல்லாதவன். ஆகையால் இந்த மருந்துகள் யாவும் அவனுக்கு தேவைப்படவில்லை. பல மாதங்களாக சுந்தரமலை குன்றில் வாழும் முதுமக்களின் குடிலில் இருந்தபடி சீரான இடைவெளிகளில் சித்தர் குகைக்கு சென்று
சிகிச்சைகளை தவறாமல் மேற்கொண்டு வந்தனர் இருவரும். இப்படியாக மாதங்கள் உருண்டோடின. உருவம் மாறினால் போதாது, பெயர்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு தெரிந்த தன் பெயரான பிருந்தா என்பதை மாற்றி, பலரும் அறிந்திராத தனது இயற்பெயரான நந்தினி என்பதையே தனது பெயராக்கிக் கொண்டாள் அரசி. அமுதன் செண்பகமாறன் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டான். அறுவை சிகிச்சை செய்ததற்கான தடம் கூட இருவரது முகத்திலும் தெரியவில்லை. தோற்றம் மாறினாலும் குரல் காட்டிக் கொடுத்து விடும் என்பதனால் குரலை மாற்றும் பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து பயிற்சி பெற்றால் திக்குவாய் கூட குணமாகும். அப்படி இருக்க இவர்களோ குரலின் ஸ்ருதி, தொனி மற்றும் அதிர்வுகளை மாற்றி வார்த்தைகளை உச்சரிக்கும் முறையை மாற்றினர். சுவாச பயிற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வார்த்தைகளை உச்சரிக்கும் வேகத்தை மாற்றிக்கொண்டனர். அதிமதுரம், பனங்கற்கண்டு, திப்பிலி முதலிய பொருட்களினால் செய்த பொடிகளை உட்கொண்டும் மலைத்தேனை வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடித்தும் பிருந்தா மிகவும் இனிமையானதாக மாற்றிக்கொண்டாள். அமுதனுக்கு இந்த குரல் பராமரிப்பு பணிகள் எதுவும் தேவைப்படவில்லை. அவன் முன்பு இருந்த தனது தடித்த குரலை கர்ஜனை செய்தும் சத்தம் போட்டு அலறியும் மேற்கொண்டு கடுமையாக்கி கொண்டான். தோற்றத்தில் மட்டுமில்லாது உடற்பயிற்சியிலும் போர் பயிற்சியிலும் அவர்கள் இடைவிடாது கவனம் செலுத்தியே வந்தனர். சுந்தரமலையில் அவர்கள் முழு ஓய்வில் இருந்திருக்கவில்லை. பிருந்தா அமுதனுடன் சேர்ந்து தனது சண்டை பயிற்சியை மேற்கொண்டு வந்தாள். அமுதன் அம்பு தொடுக்கும் தனது திறமையை நன்கு மெருகேற்றிக் கொண்டான். அமுதனும் பிருந்தாவும் முழுமையாக தங்களை மாறனாகவும் நந்தினியாகவும் மாற்றிக்கொண்டு சித்தர்களிடமும் சுந்தரமலை முதுமக்களிடமும் விடை பெற்றுக் கொண்டு அடுத்த கட்ட பணிக்காக கிளம்பினர்.